ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். இயல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்கி வச்ச சாதம் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு இன்றைக்கி நான் வடகம் செய்ய போகிறேன். நிறைய பேருக்கு வடகம்னா தெரியவே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் ரொம்ப நாளாக தெரியாமல் தான் இருந்துச்சு, இப்போ தான் தெரிஞ்சிச்சு. அதனால் செய்ய போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் ஆக்கி வச்ச சாதம் மிச்சப்பட்டுச்சுன்னா அது வீணாக்கிட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம். அதாவது அப்பளம் நம்ம சமையலுக்கு உணவுக்கு நம்ம வச்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா, அது போல் தான் இதுவும் இருக்கும். அதாவது அப்பளம் போல் நம்ம சமையலுக்கு வச்சு சாப்பிட்லாம். நல்லா முருகலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது அம்மா வீட்டில் இந்த மாதிரி செய்வாங்க. ஆனால் அப்போ எங்களுக்கு புரியாது, இதுதான் அதுதான் அதுன்னு சொல்லிட்டு, அதுதான் இதுன்னு சொல்லிட்டு. இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்ட போகிறேன், வாங்க பார்க்கலாம். இந்த ஒரு கப் சாதத்தை இப்போ நான் மிக்சியில் போட்டுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நான் மிக்சியில் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்தை கப் மெஷர்மெண்ட்ஸ்லாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். சில பேருக்கு அளவு எடுத்து சொல்லி காட்டினா தான் புரியும். அதுக்காக தான் நான் கப் மெஷர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறேன். அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடி, அப்புறம் 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் பொடி, அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மேகி மசாலா. மேகி மசாலான்னா தெரியும்ல ஃப்ரெண்ட்ஸ், மேகிக்குள்ளே இப்படி பேக்கெட்டில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மசாலா. இது இல்லைன்னா கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், இது போடலைன்னா கூட பரவாயில்ல. இது போட்டால் சுவையாக இருக்கும். அதாவது வெறும் சோறுக்கு வைக்காமல் நம்ம வெறும் வாய்க்கு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சாப்பிட்டா சுவையாக இருக்கும் சொல்ல வரேன். கொஞ்சமாக பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வேண்டாம். நான் பிஞ்ச் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இந்த மாதிரி மையை அரைச்சி எடுத்துக்கிட்டேன், நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இதை என்ன பண்ணணும், இப்படி கொஞ்சம் தண்ணி தொட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம இப்படி ஒரு தட்டில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் பிரகாரம் நீங்கள் எடுத்துக்கலாம். குண்டு குண்டாக கூட பிடிச்சி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த சோறில் நம்ம செய்கிற எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பிசுப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் தண்ணியில் தொட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு இப்போ செஞ்சு வச்சோமா கையிலையும் ஒட்டாது, நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நான் இப்படி தட்டி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கொடுத்துக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது வெயில் கீழே காய வைக்க போகிறேன். உங்கள் வீட்டில் வெயில் கீழே காய வைக்கிற அந்த வசதி இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே கூட வச்சு காய வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காயறதுக்கு நல்லா மொறுன்னு காயறதுக்கு நாளாகும். அதனால தான் வெயிலில் வைக்க சொல்கிறேன். நம்ம வீட்டில் வெயிலில் வைக்கக்கூடிய வசதி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே காக்காயெல்லாம் வராது. ஸோ அதனால் நான் வெயிலில் வைக்கிற போகிறேன். நான் இது வீட்டுக்கு முன்பே கண் பார்வையிலே வச்சுக்கிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெயிலில் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நம்ம கண் முன்னுக்கே இருந்தால் தான் அதை நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வச்சாச்சு. இது நல்லா காயட்டும் வெயிலில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா வெயிலில் உலர்த்தி எடுத்துட்டேன். இது நல்லா காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம பொரித்து சாப்பிடலாம். நம்மளுக்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. டீ டைமுக்கோ இல்லை டிவி பார்க்கும்பொழுது, மூவி பார்க்கும்பொழுது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை பொரிச்சிக்கலாம். எண்ணெய் சூடேறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக பொரிஞ்சு வருது. எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்பான ரைஸ் வடகம் ரெடி. இதாக செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். இருப்பினும் உங்களுக்காக மறுபடியும் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது அருமையாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அதாவது இந்த வீடியோவை நீங்கள் முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா பண்ண வேண்டியதை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டாடா, பாய்.